வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ், இன்னொரு பக்கம் இந்த ஃபிலிம் ரிவ்யூ எனக்கு பிடிக்கல அல்லது இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பொதுமக்களும் திரைத்துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறார். ஓகே, நான் இந்த பக்கம் வரேன். அப்ப நீங்க படத்தை ரிவ்யூ பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா இந்த வேர்ட் எல்லாம் சொல்லாதீங்க. இது யாருக்கான படம்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவங்களை கேட்கணும் போல இருக்கு. நீங்க யாரை சொல்றதுக்கு? வேற லெவல்ல இருக்கு. வேற லெவலா? வேற லெவல்னா என்ன லெவல்? என்ன லெவல்? அது ஆர்டிகுலேட்டே பண்ணாம சிம்பிளா வேற லெவல். வேற லெவல். ஆர்டிகுலேட் பண்ண தெரியாதவங்களோட லேக் ஆஃப் வெக்காபுலரி மாதிரி இருக்கு. சமய நீங்க ஃபிலிம் ரிவ்யூ பண்ணலாம். இது என்னன்னு சொல்லணும்ல, அதை சொல்ல முடியாம வேற லெவல். நீயே முடிவு பண்ணிக்க. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்றவாங்க. அப்புறம் 15 நிமிஷம் அந்த வீடியோ இருக்கும். ஃபுல் ரிவ்யூ சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சிட்டு கடைசியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கன்னுவாங்க. அதுக்கு நான் ஏன் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன் சார். சம்பவம் அப்படின்னு சொல்றது சார். இந்த சம்பவம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து யாரையோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்றது. சம்பவம் என்றது வந்து நம்ம ஐயா கூட அடிக்கடி பயன்படுத்தாரு. சம்பவம் பண்றாங்க, சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அர்த்தம் வந்துட்டு என்ன சம்பவம் என்னன்னு நான் இங்க சம்பவம்னு சொன்னேன். எந்த ரிவ்யூ பயன்படுத்தீங்களே? அபிஷேக் யூஸ் பண்ணார். இவனை சொல்றீங்க. முத நாள் பார்த்துட்டு இவங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு நிறைய படம் நல்லா ஓடி இருக்கு. எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்றது கிடையாது. பிராண்டான படங்கள் இவங்களுக்கு எதை ரிவ்யூ பண்ணா இவங்களுக்கு மைலேஜ் வருமோ அந்த மாதிரி படம். அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னா அதே மாதிரி தான் படம் பார்க்கறது ஆடியன்ஸோட சாய்ஸ். அப்ப அதை ஏன் நீங்க டைவர்ட் பண்ணி அதை வந்து கெடுக்குறீங்க? உங்களுக்கு வந்து இந்த படம் அப்படிங்கிறது இது வந்து பொது சொத்து அல்ல. பொது சொத்து அல்லவா? வியூ நிறைய கிடைச்சு பணம் வரணும், அதுதான் மெயின் ரீசன். இல்ல அப்படி இல்ல. படங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வருது. சின்ன படங்கள் பேசினா உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வரது இல்ல. இது வருமானம் இல்லைங்க, இது விமர்சனம் தான். இது என்னது? ஏன் இவ்வளவு கால்பனிச்சோட பேசுறீங்க? நீங்க சினிமா எதுக்கு எடுக்கிறீங்க? நாங்க சினிமா வந்து சம்பாதித்து எடுக்கிறோம். அதேதான் எனக்கு என்ன புரியல. சம்பாதிக்கிறது வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி பண்றது இல்ல. நீங்க என்னவா இருக்கீங்க? சினிமால நீங்க எவ்வளவு அரசியல்வாதிகளை விமர்சிச்சிருக்கீங்க, அவ்வளோ போலீஸ்காரர்களை மோசமானவர்களா காட்டியிருக்கீங்க, மீடியா நிகழ்ச்சிகளை கிண்டல் பண்றீங்க. ரைட்டா? ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா சித்தரித்த படங்கள்லாம் இருக்கு. நீங்கள் பலரை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் உங்கள் படைப்பை விமர்சிக்க ஏன் இவர்களுக்கு உரிமை இல்லை? இவ்வளவுதான் கேள்வி. சரியான கேள்விதான். அவ்வளவுதான். சரியான கேள்விதான். ஒரு படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க? இல்ல அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க? படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா தைரியமா போய் பாருங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா உங்க டிக்கெட்டை நான் ரீஃபண்ட் பண்றேன் அப்படிங்கறது மட்டும் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் சில்லியா இருக்கலாம், இல்ல ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸா இருக்கலாம். நல்லா இருக்குன்றப்போ சரளமா அப்படியே தமிழ்ல வரும். இப்படினது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு இல்லன்னு கொஞ்சம் ஓகே இங்கிலீஷ்ல மாத்தி கொஞ்சம் அப்படியே தம்ப்நெயில்ல வந்து என்னோட ரியாக்ஷன்லயே அந்த படம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான ரொம்ப கைத்தட்டி விசில் தட்டுற மாதிரி இருந்தா அந்த படம் சூப்பர். கொஞ்சம் டெட் பேன் ஃபேஸா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இப்படி இருந்தா படம் சுமார் இருந்தா படம் சுமார். ஜெனரலா ஒரு ஃபீமேல் கேஸ் ஆன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னோட ரிவ்யூஸ்ல எப்பவுமே இருக்கும். ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். இது அவங்க தொழிலா வச்சிருக்காங்க. ஆமா, தொழில் பண்ணணும்ன்ற ஒரே கான்செப்டுக்காக சினிமா எதுக்காக எடுக்கிறீங்க? ஒரு 1000 பேருடைய உழைப்பை சரி உறிஞ்ச கூடாது. 1000 பேர் உழைப்பு 10 மாசம் வேற என்ன? அதுதான் சொல்றேன். நாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறோம், பப்ளிக் கிட்ட தானே விமர்சனம் வைக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் பண்றதே தப்புன்றேன் நான். பண்ற தப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்கள் போக்கு சரியில்லைன்னு நீங்க சொல்லலாம். விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகை? என்னைக்குமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேரோட உழைப்பு அது உள்ள இருக்கு. அது யாருக்காக நம்ம அந்த படத்தை எடுக்கிறோம்? ஆடியன்ஸ்ல எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் பிடிக்காதல ஒரு மேட்டரே கிடையாது. பட் இட் ஹஸ் டு ரீச் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்களே அந்த படம் ஒண்ணுமே இல்ல நல்லா இல்லன்னு சொல்லும்போது எப்படி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்? இப்போ 2500 தியேட்டர் இருந்த ஒரு இடத்துல தமிழ்நாடுல இன்னைக்கு 1600 சில்லற தியேட்டர் தான் இருக்கு. ஏன் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரவே மாட்டேங்கிறாங்க? அவங்கள வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ பார்க்க மாட்டேன் பிரதர். ஏன்னா ரிவ்யூ மேல நம்பிக்கை கிடையாது பிரதர். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆடியன்ஸ் தான் பிரதர் எல்லாமே. இதே என்ன லேபிள்னு ஒரு சீரிஸ் பண்ண அந்த சீரிஸ்ல ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்றான், என்ன மகேந்திரன் இப்படி நடிச்சிருக்கான், கெட்ட வார்த்தையா பேச நான் லிட்டரல் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா மகேந்திரன் ஒரு கேள்வி இருக்கு. நான் ஒரு படம் எடுக்கிறேன், என்னுடைய ரசிகர்களுக்கு எடுக்கிறேன், இதுக்கு நடுவுல நீங்க தடையா வரீங்கன்னு கேக்குறேன். மகேந்திரன் 10 பேரோட நான் உங்களுக்கு ஒரு அப்பாலஜி பண்ணணும். என்ன சொல்லுங்க? என்னன்னா நீங்க சொன்னது ரொம்ப வலியோட சொன்னீங்க. சோ அத அப்படி பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஒரு விமர்சகரா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன். நான் டைரக்டர் கிட்ட நான் கேட்டேன், என்னன்னா என்ன இப்படி பேசுறாங்க. அவர் சொல்றாரு உண்மையான எமோஷன் இருக்கிறவங்க எப்பற கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் தெரியும் அவனுக்கு. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல சார். எப்படி சார் கெட்ட வார்த்தை? உங்களுக்கு உடன்பாடு தேவையில்ல பிரதர். இப்போ நீங்க சொன்னதே ஒரு குளோரிஃபிகேஷன் தான். கெட்ட வார்த்தை பேசணும்ன்றதை நீங்க குளோரிஃபை பண்றீங்க. கெட்ட வார்த்தை பேச நான் குளோரிஃபை பண்ணல. இதே போய் பாருங்க பிரதர், சும்மா வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும், அந்த வார்த்தையை அவன் பாக்குறதுல ஒரு எமோஷனை தான் பாக்குறேன். அந்த படத்தோட பையனா தான் நான் நடிச்சிருக்கேன். அது நான் சொல்ல முடியும் உங்ககிட்ட. எனக்கு அது புரியுது பிரதர். நீங்க ஒரு கேரக்டரா தான் வாழ்றீங்க, எனக்கு அது புரியுது. ஒரு ஆர்ட் ஃபார்மா நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படுத்த முடியுமோ அதெல்லாம் வெளிப்படுத்துறீங்க. நீங்க சொன்ன இந்த வார்த்தை வந்து கரெக்டா இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. சினிமால கெட்ட வார்த்தையே வரக்கூடாது, அதுதான் பொலிட்டிக்கலி கரெக்ட்னு சொல்றது ஒத்துக்க முடியாது. ஒரு கெட்ட வார்த்தை எடுத்தீங்க, அது யாரை குறிக்குது? உங்களோட வீட்ல இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துது. அப்போ நாங்கலாம் படம் பார்க்க கூடாதா? நாங்கலாம் அந்த சீரிஸ் பார்க்க கூடாதா? எங்களுக்கு அது நெருடலா இருக்காதா? நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தான் சினிமாவை பிரதிபலிப்பா காட்டுறாங்க. அதுல வரும் கதாபாத்திரங்களா தான் மகேந்திரன் புரம் நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மாற வேண்டியது சமுதாயமா சினிமா. நீங்க வந்து எங்க கிட்ட வந்து ஒரு சார்ஜ் வச்சீங்க இல்லையா, உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறாங்க. சினிமாவும் அதே மாதிரி தானே. சினிமாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதவங்க யார் இருக்காங்க? ரியாலிட்டி லைஃப் மகேந்திரோட சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சீரிஸ் ஒன்னதான் கடைசியில பேசு, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீ இப்படி இருந்தீனா வாழ்க்கையில மேல வர முடியாது. மகேந்திரா தானே இதோட கதை. அதான் நானும் சொல்ல வரேன். ரொம்ப நேரமா படிப்பு தான் முக்கியம். இப்ப நான் இது எப்படி தான் போர்ட்ரே பண்றது? ஆனா எனக்கு என்ன புரியலனா, தவறான விஷயங்களை பெரிய ஹீரோக்கள் குளோரிஃபை பண்றப்பலாம் நீங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்க. ஏன் பெரிய ஹீரோக்கள் படம் ஒரு எல்லை தாண்டி பேச முடியவில்லை? அது ஒரு டார்ச்சர் வந்து உங்களால யோசிக்கவே முடியாது சார். ஒரு பெரிய ஹீரோ படத்தை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கன்னா 6 மாசம் நீங்க ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணணும். அதாவது மென்டல் ட்ராமா, நீங்க யோசிச்சு பார்க்காத மென்டல் ட்ராமா எல்லாம் ஒருத்தருக்கு நடக்கும் சார். அதுக்காக நலிவடைந்தவங்களையும் இந்த மாதிரி வளரும் கலைஞர்களையும் நம்ம உபயோகப்படுத்தி அவங்கள ரீச் பண்ணா அடி விழுது, இவங்கள ரீச் பண்ணா அடி விழாது. அதனால நம்ம ஹலோ இவங்க அடிப்போம். என்னங்க பேசுறீங்க? இல்ல ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப நீ ஏனாவே ஜாதி பத்தி பேசுகிறது, அரசியல் பத்தி பேசியிருக்கிறது, இப்படி பல விஷயங்களை பத்தி பேசுறது, அதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய மிரட்டல்லாம் இல்ல. ஆனா ஒரு சினிமாவை பற்றி விமர்சித்தால் 6 மாசம் தூங்க முடியாத அளவுக்கு போன் காலுக்கு வரும். நான் சினிமா டெமோக்ராட்டிக்கா இல்லையா? ரிவ்யூஸ் அப்படின்னா பாடி ஷேம் பண்றாங்க, கதை எழுத தெரியல
வரலன்றாங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்றாங்க. அதனால எல்லாருக்கும் பணம் போட்டவங்களுக்கும் நடிச்சவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் இதுக்கு வந்து கோபம் வருது. அவங்களோட வழி என்ன? அந்த ஒரு பெரிய ஹீரோவோ பெரிய நிறுவனமோ நேரடியா பண்ண முடியாது, ஆட்களை வச்சு பண்றாங்க. எல்லை மீறுகிற போது நாங்க ஆள் வச்சு மிரட்டுறோம் நீங்க சொல்றீங்க, அதை நியாயமும் படுத்துறீங்க. அது நியாயப்படுத்தல, ஆனா வேற வழி இல்ல. ஆனா வரம்பு மீறல் ஆள் வச்சு மிரட்டினேன்னு சொல்றீங்க, இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். இப்ப எனக்கு என்ன சந்தேகம், ரசிகர்கள் மிரட்டுறாங்களா இல்ல நீங்க மிரட்டுறீங்களா தெரியல. ஏன்னா நீங்க முதல்ல சொன்னீங்க பெரிய கம்பெனிகள் ஆள் வச்சு மிரட்டுறாங்க, நீங்க தான் சொன்னீங்க. ரொம்ப வருத்தமான விஷயம், சினிமா டெமோக்ராட்டிக்கா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு படத்தை அவங்க வந்து விமர்சனம் செய்யும் பொழுது கூப்பிட்டு இவ்வளவு மிரட்டுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அநீதியான ஒரு விஷயம். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.